இன்றைய வார்த்தை இன்றைய நாளில் 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட தெருவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனிகளையும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்லுமாய் வாழ்ந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது? ஆண்டவருடைய தயவினால், அவருடைய பெரிய தயவினால் ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த நாட்களில் செல்வமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியா சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து எப்படியாக விடுதலையாக்கப்பட்டார்கள், அவர்கள் விடுதலையாக்கப்பட்டதற்கு பின்பாக எப்படியாக அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா அந்த ஜனங்களுடைய சுபாவங்கள், ஜனங்களுடைய காரியங்களை குறித்து, அவர்களுக்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தையும் தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்திலே திரும்பும்படி அவர்கள் இந்த நாட்களே திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று கோபமூட்டி பெரிய அக்கிரமங்களை செய்தார். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தீர் என்று இந்த வார்த்தையிலே தொடர்ந்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இந்த நாட்களிலே இருந்து கர்த்தருடைய நியமனங்கள், கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய செயல்பாடுகளை இந்த நாட்களிலே அவர்கள் செய்து முடிக்காதபடி இந்த நாட்களிலே கர்த்தருக்கு விரோதமாக இந்த நாட்களில் சில காரியங்களை செய்ததை குறித்து தான் இந்த அத்தியாயத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இவ்வளவாக நேசித்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருக்கு விரோதமாக இந்த நாட்களிலே தீங்கு செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் வெறுக்கும் விதமாக சில காரியங்களை செய்தார்கள் என்று இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்ற நாங்களும் ஆண்டவருக்கு விரோதமாய் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதபடி இந்த நாட்களிலே அங்கே நாங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சில வேளைகளிலே ஆண்டவருடைய காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் மீறுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருந்த வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை நெருக்கிற அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் இன்றைக்கும் நாங்கள் ஒரு நெருக்கத்தோடு, இன்றைக்கும் ஒரு கஷ்டத்தோடு இந்த நாட்களிலே, ஒரு இறுக்கத்தோடு இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதைத்தான் குறித்து இந்த அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாக இந்த நாட்களில் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோமாயிருந்தால்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே சத்துருக்களின் கையிலே இருந்து, நெருக்கத்தின் கையிலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே விடுவித்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாட்களிலே அங்கே செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி இந்த நாட்களிலே கேட்டு இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி அவரோடு ஐக்கியப்படுங்கள். அப்படியாக நடக்கிற வேளையிலே நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிற வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், அவரோடு ஐக்கியப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.